மகிழ்ச்சி. சரி, அப்ப நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிருதா? பண்ணிடலாங்க சார். ரெடியா இருக்காங்க. வெரி குட். அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் வரணுமே. நமக்கு ஒரு 20 டிக்கெட்டாவது சேர்ந்தாதான் நல்லா இருக்கு. அதுக்காக தான் நம்ம அப்படியே எல்லாம் எடுங்க. அவங்கவுங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எடுங்க. லேடிஸ் டீம் கொஞ்சம் வேகமா வர வேண்டாமா? பட பட படன்னு. ஒரு 2 நிமிஷம் வெண்மதி மேடத்தை பேச சொல்லிடலாமா? அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அப்படியே கூட்டிங்க இருக்கு. ஆக்சுவலா எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன், மாலை வணக்கம். மீண்டும் மாலை வணக்கம். மதியானம் மீட்டிங்ல எல்லாரையும் 2 மணிக்கு எல்லாரையும் மீட் பண்ண மறுபடி மாலை. அது ஒரு எக்ஸலண்ட் ட்ரெயினர், உண்மையிலேயே ஸ்பெஷல் நிர்ஜரா. அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கலக்க போறாங்க. கவிதாமா, நான் போடுற நிர்ஜரா ஸ்பெல்லிங் ரைட்டா? அது NIRJARN போட்டுக்கிறேன், ரைட் தானா? ரைட். சரி, நீங்களும் மூட்லயே தான் பேசுறீங்க. அப்படியே மண்டை தலையாட்டுறதுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்க பேசுறீங்க. அதாவது தமிழ்நாட்டின் பிதாமகன் உங்களுக்கு பேர் வச்சுக்கிறோம் நாங்க. இந்தியாவினுடைய காதர் வந்து எங்களுக்கு வந்து சுரேந்திரபாபு சார். எங்களுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுடைய பிதாமகன். நீங்க எல்லா தவறையும் பொறுத்தரலும். நீங்க இதுக்கு இப்படி கூட சொல்லலாம், தமிழ்நாட்டினுடைய ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லக்கூடாது சார். சார் ஓவர் ஓல்டு மேன் கூட சொல்லுங்க. ஒண்ணும் இப்ப நீங்க எப்படியா சொல்லுங்க, அவ்வளவுதான். இதுதான் சார் நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் சார். ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மதியானமும் எல்லாம் பாருங்க, அவர் டாடி லீடரா. மகாலட்சுமி ஒரு லெவல் போயிட்டாங்க, டாடி லீடரா. எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சு, டாடி டாடி மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே. அந்த மாதிரி எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா மேடையில பாடுமா, நிச்சயமா. உண்மையிலேயே வந்து ஒரு ஏதாவது கவிதா ராம்குமார் அப்படின்னாலே விஷயங்களோட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அது லைவ் மீட்டிங்கா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், எங்குமே வந்து கவிதா வந்து மூட்டால் போடுற. ஒரே நிமிஷம் தான், நடுவால கூப்பிட்டாங்கல்ல. ஒரே மினிட். இப்ப பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. கவிதா ராம்குமார் அவர்கள் வந்து என்னைக்கு எப்ப பேசினாலும் அவ்வளவு அற்புதமா பேசக்கூடிய திறன் படைச்சவங்க. சமீபத்துல கூட வந்து அவர் மென்டர் கோபாஜி அவர்கள் வந்தப்போ எனக்கு லேட்டா வந்துட்டாங்க. எமரால் சார் அவங்க எல்லாம் லேட்டா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரைனிங்கு. அது வந்து யாரு வந்து அவ்வளவு அழகா அதை வந்து அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா ராம்குமார் சார். எப்பவுமே வந்து நான் சொல்றதுதான், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால வந்து ஆணுக்கு பின்னால் பெண் இருப்பாங்க. ஆனா இந்த லேடிஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு ஆண் இருக்கிறார். அந்த மாதிரி வந்து இவங்க பின்னாடியும் சரி, சங்கீதா ஜெயக்குமார் பின்னாடியும் சரி, சாரி ஒரு போன் வந்துச்சு, சூப்பரா வந்து எல்லாருமே கலக்கின்னு இருக்காங்க. நிச்சயமா இவங்க எல்லாருமே வந்து வருங்கால தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோடி இளம் பெண்கள். இவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமா வந்து எமரால்ட் ஐயா சொல்ற மாதிரி, யார் பெண் டெக்னிக்கல், யார் பெண் எமரால்டு, யார் பெண் டைமண்ட், அந்த ரூபி, அந்த மாதிரி வந்து கலக்க போறோம் நம்ம எல்லாருமே. நிச்சயமா அந்த அதை நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இந்த ஏப்ரல் மாசம் மேடையில ஏற போறது, ஜூன் மாசம் மேடையில ஏற போறதுலாம் நினைச்சாலே அதுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்குற நாலேஜ் வந்து உண்மையிலேயே கவிதா எங்களுக்குலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லீடர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. சிறப்பானது ஒரு விஷயத்த வந்து நமக்காக இன்னைக்கு கொடுக்க போறாங்க. நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நிச்சயமா ரெக்கார்டிங்கே இருக்கு, இருந்தாலும் அதை திருப்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங்கை விட நோட்ஸ் எடுக்கும்போது அதை திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும்.
அதனால வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறவங்களும் அதை எடுத்துக்கோங்க. அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு லீடரை வரவேற்பதுல நான் பெருமை அடைகிறேன். அப்கமிங் அவர் ஸ்டார் கவிதா ராம்குமார் அவர்கள். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் ரொம்ப சூப்பர். பெருமையா இருக்கு. அவர் ஸ்பெஷல் நிர்ஜரா பெரிய பிரியங்கா மேடமுடைய நேரடி கண் பார்வையில வந்து இருக்கிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நம்மளாம் நினைப்போம் பிரியங்கா மேடம்க்கு வந்து நம்ம இருக்கிறோன்றது தெரியணும் அப்படின்னு நம்ம நிறைய ஆசைப்பட்டிருக்கோம். கவிதா ராம்குமார்னா நம்ம பிரியங்கா மேடம், நேகா மேம் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு லீடர் வந்து கவிதா. அவங்கள வந்து வெல்கம் பண்றதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய லீடர்ஸ் வரணும். இப்படிப்பட்ட ட்ரைனிங் எல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய லீடர்ஸ் இதை வந்து கலந்துக்கிட்டு பயனடையணும். கேட்டுக்கிட்டு வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த எமரால்ட் சாருக்கு மிகவும் நன்றி. மீண்டும் நான் எமரால்ட் சார்கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி சார். நன்றி 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 வெண்மதி மேடம். பாத்தீங்களா, வெண்மதி மேடம் பேசினா கூட்டம் சேர்ந்துன்னு சொன்ன இல்லைங்களா? பாருங்க, கூட்டம் சேர்ந்துருச்சு. கூறு கட்டி வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டு கூப்பிட்டா கோடி சனம் ஓடி வரும், கூட்டம் கூட்டி காட்டுட்டா. அதுதான் வெண்மதி. அதனால மிக சிறப்பு, அற்புதம். ஆர்சிஎம் பிசினஸை சென்னையில வந்து ஸ்தாபிச்ச ஒரு பெரிய வந்து அற்புதமான ஒரு உழைப்பாளி அவங்க. அது வந்து அவங்க சொல்லி அல்ல, அவங்க கூட இருக்கிற லீடர்கள் சொல்லும் போது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருந்துச்சு. ஏன் வெண்மதி மேடத்தை இந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க? அவங்க உழைப்பு, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த மூட்டையை தூக்கி ரயில்ல போட்டுக்கிட்டு அரக்கோணம், அம்பத்தூர், எத்தனை இடங்கள்ல செமந்து கொண்டுட்டு போய் இந்த டீமை பில்டு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைச்சா, அது அவங்க சொல்லும்போது, வெண்மதி மேடம் அவங்க வாயில சொன்னா இல்ல, அவங்க அனுபவிச்சு பெருசானவங்க சொல்லும் போது தான் பெருமையா இருக்கு. அதனால பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும்னு எழுதி போட்டிருப்பா எல்லா இடத்துலயும். நம்ம வெண்மதி மேடம் பெயர் சொன்னாலே எல்லாமே எளிதில் விளங்கிடும், ஆர்சியமே எளிதில் விளங்கிடும். நன்றி வெண்மதி மேடம், மிகச் சிறப்பு. பெண்களை வந்து போற்றுவதிலும் வாழ்த்துவதிலும் அவங்க ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர் லீடரு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கவிதா மேடம். நீங்க எது கீஷோர் தான் பேச போறீங்களா? உடனே என்ன அது தெரியல. வேற எப்பவும் கீசோல் தானே பேசுறோம் நம்ம. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் தான், ஆனா வந்து அது ரொம்ப முக்கியமான டாபிக்கா நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி சொல்லாமையே வச்சிருந்து பேசுங்க, அப்பதான் சரியா வரும். சொன்னா பொசுக்கு இப்படியே வச்சுக்கோங்க. கைக்குள்ள இருக்கிறது என்ன 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 என்னன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஆகையினால் இன்னைக்கு ஒரு புது டாபிக்கை பேச வர்றாங்க கவிதா ராம்குமார் மேடம். அவங்க எதை பேசினாலும் சுவைபட பேசுவாங்க, தமிழ் சுவைபட பேசுவாங்க. உள்ளபடியே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 42 43 நிர்ஜாவனே வருது. அந்த உடான்ல வந்து எல்லாம் பதிஞ்சிருக்கிறாங்க 43 பேரு. இன்னும் 100 பேர் வர்றதுக்கு நமக்கு 57 பேர் வேணும். ஒருவேளை 200 பேர் நம்ம வர்றதா இருந்தா இன்னும் வந்து 157 பேர் வேணும். இல்ல சார், தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 300 பேர்த்த கொண்டு வந்துடலான்னு இருக்கிறோன்னு பேசுனீங்கன்னா இன்னும் 257 பேர் இன்னும் வெளியில இருக்காங்க. ஏமா யாரு இடையில இன்னும் 257 பேர் வெளியில இருக்கிறாங்க. இப்ப இவங்களை எல்லாம் நம்ம உள்ள கொண்டுட்டு வரோம்னு சொன்னா நீங்க எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணுங்க. எப்படி டூப்ளிகேட்டு? யாரெல்லாம் பதிஞ்சிட்டீங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், 43 பேருமே தலைக்கு ஒரு 5 உடான கொண்டு வந்தீங்கன்னா 40ன்னு வச்சுக்கலாமே. 4 5 20 200 பேர் வந்தாச்சு. இப்ப இந்த 40 பேர்த்துக்குமே ஒரு டார்கெட் கொடுத்தாலே நம்ம இன்னொரு 200 பேர்த்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்ப தமிழ் விளக்கம் கிடைச்சிடும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தமிழ்ல கிடைக்காட்டி இந்தியில கவிதாவுக்கு தெரியும் போயிட்டாங்க, நமக்கு ஹிந்தி தெரியாது, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், நீ நம்மோட ஜாயின் பண்ண கூடாதுல ஜாயின் பண்ண. அப்ப என்னாச்சு, ஒரு ஆளும் வந்து என்னது 40 பேரும் தலைக்கு 5 உடான வந்து பதிவு பண்ணிச்சா 200 பேர் வந்தாச்சு. அந்த 40 பேர்த்த வச்சு ஒரு சின்ன கவுன்சிலிங் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த வேலையை நம்ம மகா, கவிதா ராம்குமார், நம்ம வெண்மதி மேடம், சசிகலா மேடம் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு ஜூம் போட்டு நீங்க இந்த 40 பேர்த்தையும் உள்ள எடுக்கணும். இப்போ அவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க, இவங்க டீம்ல 5 பேர் இருப்பாங்க, அவங்க டீம்ல 4 பேர், இவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன டார்கெட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிடலாம். உடான் பண்ணுங்கிறத விட நாங்க பண்ணிட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடுவாங்க. அதனால அதை பண்ணுங்க. தமிழ்நாட்டை நமக்கு அடுத்த ஸ்டேஜ், ஏன்னா ஆகஸ்ட் 15 ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் எல்லாருமே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய இதெல்லாம் கம்பெனி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சது. அதனால பெண்கள் தான் அதை வந்து நிமித்தி இருக்காங்க. வளைஞ்சு கடந்த ஒரு ஸ்டேட்டை அவங்க தான் நிமித்தி இருக்காங்கன்னு சொன்னா பெருமைக்குரிய விஷயம். இப்பவும் நீங்க தான் நிமித்த போறீங்க. அதனால இந்த உடான் மூலமாக நமக்கு ஒரு சான்ஸ், வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நம்ம பெண்களுடைய அந்த இதை என்னன்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதை நீங்க செய்யுங்க, கண்டிப்பா செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது.
டைம் இருக்கிறதுனால அதை நீங்க இணைஞ்சு பண்ணுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற கவிதாவை அதுக்கு மேல அவங்கள நம்ம நிப்பாட்ட முடியாது. கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை வெள்ளம் பொங்கும் போது விலங்குகளே விலங்கு கிடையாது, தடை இல்லை ஆகியனால தடை அதை உடை. பேச வர்றது புது சப்ஜெக்ட் ஆகியனால மொத்த பேருக்கு உள்ள எடுங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் கவிதா ராம்குமாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் ஸ்பெஷல் நிர்ஜா கவிதா ராம்குமார் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். நன்றி 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 இம்ரான் சார். அனைத்து லீடர்களுக்கும் நன்றி. இங்க கலந்துட்டு இருக்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உடார்சியம் ஜெயார்சியம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் கீசோல் பேசுவாங்க, கீசோல் தான் பேசுறது. அது ரொம்ப பிடிக்குமும் கூட, கண்டிப்பா. ஆனா ஆர்சிஎம் தான் ரொம்ப முதல்ல பிடிச்ச விஷயம். சோ ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய அறிவு ஆற்றலா மாதிரி அது பயன்படணும். அதை வந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அதோடைய முழு பலனும் கிடைக்கும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லேர்ன், அதாவது லிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கை ஏற்றோம் அப்படின்னு சொன்னா லிட் அப்படின்னு சொல்லுவாங்க. LIT அப்படின்ற ஒரு வார்த்தையால சொல்லுவாங்க. லேர்ன் அப்படிங்கிறது கத்துக்கிறது, அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதாவது அதை செயல்முறைப்படுத்துறது. கற்றுக்கொள்வதோட நிறுத்திடாம அதை செயல்முறைப்படுத்துவது. அப்போ வந்து செயல்முறைப்படுத்துறோம், நம்ம மட்டும் செயல்முறைப்படுத்தினா போதுமா அப்படின்னா இல்ல. கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் நம்மளுடைய டீம்ல இருக்கவங்களுக்கும் நம்மளை போன்ற இது மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை டீச் பண்ணணும். அப்போ லிட் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லேர்ன், இம்ப்ளிமெண்ட், டீச். அதாவது கத்துக்கிட்டு வெறுமனே சொல்லி கொடுத்தா இவங்க சொல்ல மட்டும் செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் எழும். அதே மாதிரி வந்து தெரிஞ்சுக்காமலே வந்து உங்களால எதையுமே கொடுக்கவே முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அப்ப தெரிஞ்சுக்கிறதுன்றது அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராலையும் அழிக்க முடியாதது செல்வம். ஏன்னா டீச்சிங் அப்படின்றதுல இருந்ததுனால மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு சொல்லி கொடுக்குறன்ற விஷயம் பிடிக்கும்ன்றதுனாலயும் கூட. இதுல வந்து என்னன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கத்துக்கிட்டோம், இதை சொல்லி கொடுத்தோம் மட்டும் இல்லாம நடுவில் அதை செயல்முறையில கொண்டு வந்தோமா, நம்ம எத்தனை பேருக்கு அதை சொன்னோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த உடான் கிளாஸ் கூட அப்படிதான். நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய, அறிவை தரக்கூடிய, நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் நம்ம வந்து ரொம்ப ஆர்வமா அதை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். உடான் கிளாஸ்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தமிழ்நாடு வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு உடான்ல இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம். நிறைய மக்களை வந்து எடுப்போம். நானுமே என்னோட டீம்லயும் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரும் சின்ன சின்ன முயற்சியிலேயே கண்டிப்பா வந்து அதை வந்து கொண்டு வரலாம். ஆனா இன்னைக்கு என்னுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தினசரி வாழ்வியல்ல குழந்தைகள் ஆகட்டும் பெரியவங்க ஆகட்டும் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பா மாறுது, நம்மளுடைய எண்ணங்களா மாறுது அப்படிங்கிறது. அதனாலதான் உணவு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கணும், வீட்டுலதான் சமைச்சு உணவு சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய சொன்னோம். இன்னைக்கான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெளி உணவுகளை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய வெளி உணவு, பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள், வெளியில இருக்க உணவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி அது எந்த எண்ணெயில செய்யறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயில ப்ரமோட் பண்ணும்போது நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லுவோம். அதாவது அரிசி தவிட்டு எண்ணெய் இது ரொம்ப நல்லது, நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா அவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா வெளியே போய் என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த எண்ணெயை பத்தி சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல, அதாவது நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பட்டிட்டு இருந்த பொருள், அதாவது கம்மியா வந்து உபயோகமா இருந்த பொருள், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக அளவுல பாம் ஆயில் இறக்குமதி பண்ற நாடுகள்ல ஒன்னா இந்தியா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாம் ஆயில் அப்படிங்கிறது என்ன? இந்த பாம் ட்ரீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி நாடுகள்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா காடுகளை அழித்து வளர்க்கப்படுற செடியா தாவரமா இருக்கு. காடுகளை அழிக்கிறதுனால பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்ற மிருகங்கள், அங்க வாழக்கூடிய மிருகங்களை வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்லாம மனிதன் வந்து எப்பவுமே சுயநலத்துக்காக காட்டை அழித்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை விட மிக மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஆரம்பம் ஆகுதுன்னா கூட அந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்படும் போது அதிக அளவு வெப்பநிலையில தான் அது சுத்திகரிக்கப்படுது. அதை வந்து சுத்திகரித்து அதை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க அத அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுக்காக வாங்குறவங்களை விட மக்கள் வந்து பாமாயில் வாங்குறாங்க, சமைக்கிறாங்கன்றதை விடவும் அதிகமான அளவுல யார் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயோஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரிபொருளா பயன்படுது வந்து பாத்தீங்கன்னா 5% தானா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட், அதாவது சலவை சோப்புகள், அதுல வந்து பாத்தீங்கன்னா அது, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், அதாவது அழகு சாதன பொருட்கள்ல வந்து 27% தான் உபயோகப்படுத்துறாங்களாம். ஆனா ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு, அதாவது உணவுன்றது வெறுமனே ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய உணவு மட்டும் இல்ல, பாக்கெட்டுகளில் அழைத்து விற்கப்படக்கூடிய உணவுகள்ல எத்தனை சதவீதம்னு பாத்தீங்கன்னா 68% வந்து இந்த பாம் ஆயில் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாடு அதிக அளவுல பாம் ஆயிலை இம்போர்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன, இதனால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதனால மிகப்பெரிய ஆபத்துகளை நம் சந்ததியினர் இது நோக்கி இருக்காங்க. அதை வந்து என்ன, ஏன் அப்படி அவங்க யூஸ் பண்றாங்க, பாம் ஆயில் ஏன் யூஸ் பண்றாங்க? முதல் காரணம், அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது. சீப்பானா ரொம்ப விலை மலிவு. ஒரு எண்ணெய் 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா கூட இது வந்து பாத்தீங்கன்னா 50-60 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இததான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு காடுகளை அழித்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விளைவிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளையும். ஒரு இடத்துல வச்சோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளைவிக்கக்கூடிய பயிர் இது. அதனால என்னன்னா நிறைய அவங்க வந்து தயாரிச்சு நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகவே அவங்க வந்து நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதோடைய விஷயங்களை எதுவுமே தெரியாம, ஏன்னா அதுல வந்து ஸ்மெல் இருக்காது, கலர் இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல்ல உபயோகப்படுத்தும் போதோ இல்ல ஒரு பொரிக்கும் போதோ ரொம்ப நாள் அது வந்து அந்த உணவுப் பொருள் வந்து பாதுகாப்பா இருக்கும். அதிகப்படியான சூட்லயும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதை சுத்திகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல சூடுபடுத்துறாங்க. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் சூடுபடுத்தும் போது முக்கியமா இதுல ஒரு முக்கியமான ஆபத்து இருக்கு. அது என்னன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்றது வந்து சாதாரண ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிடறதுக்கு உபயோகப்படுத்துறது. டேபிள் ஸ்பூன்றது ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுக்கலாம், ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். அந்த டேபிள் ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல 120 கேலரிஸ் இருக்கும். கேலரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் நார்மலா சராசரியா எடுத்துக்கக்கூடியது 1500 இருந்து 1600-700 கேலரிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதுதான் ஒரு சாதாரணம். 2000-3000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோன்றது வேற விஷயம், சாப்பாடு உணவு முறை பொறுத்து. ஆனா 120 கேலரியும் 12 கிராம் ஃபேட்டும் இருக்கு. அந்த கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கொழுப்பு சத்தா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட், அதாவது LDL அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கெட்ட கொழுப்பு. அந்த கெட்ட கொழுப்பா உருவாகக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து ரொம்ப அதிக அளவுல இந்த பாம் ஆயில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நாட்டுல வந்து ஒரு சர்வே படி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 50% இருதய வியாதிகள், இந்த ஸ்ட்ரோக்கு, மாரடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் பாம் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. பாம் ஆயிலா, நான் தான் வீட்டுல தானே சமைச்சு சாப்பிடுறேன், எனக்கு எங்க பாம் ஆயில்னால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்கறவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதாவது ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், ரெஸ்டாரண்ட் சொல்ற உணவு விடுதிகள், இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது லேசா வேணா எடுத்துக்கிட்டோம், நான் பேரே சொல்லிதான் சொல்றேன். லேசா இருக்கட்டும், பிரிங்லிஸா இருக்கட்டும், குர்குரேயா இருக்கட்டும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிரெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா காஸ்மெட்டிக்ஸ், இல்ல பேஸ்ட், இதுல கூட பாம் ஆயில் சேர்க்கிறாங்க. அப்போ இங்க வந்து இல்லாம எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த பாம் ஆயில்னால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மக்கள் வந்து ஒரு ஒரு பெரிய அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாம் ஆயில் சொல்றாங்களே, இந்த பாம் ஆயில யூஸ் பண்ணி இவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்கு. 5 ரூபாய் லேஸா இருக்கட்டும், இல்ல 50 ரூபாய் லேஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிரிங்லீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு சிப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லேஸ் கிடைக்கும். ஆனா அதுல வந்து பாம் ஆயில் சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஏன் அப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னா இங்க ரெகுலேஷன்ஸ் சரியான அளவுல இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாம் ஆயில் தான் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இத வந்து சேர்க்கிறாங்க. சோ இதை சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உணவுப் பொருள்ல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், RCMல வந்து நமக்கு நிறையவே RCM எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை வந்து முன்பக்கத்தை ஒரு விளம்பரத்தை பார்த்து மட்டும் பார்க்காதீங்க, பின்பக்கத்தை திருப்பி ஒரு விலையை மட்டும் பார்க்காதீங்க, அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் என்ன, முதலில் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்ற மூலப்பொருள் தான் அதிகமா சேர்த்திருக்காங்க அது அப்படின்றது. அப்போ என்ன சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு உணவுப் பொருள் எடுக்கும் போது அதுல ரிஃபைன்ட் வீட் ஃபிளார், மைதா சேர்த்திருக்காங்களா, இல்லைன்னா வந்து பாம் ஆயில் சேர்த்திருக்காங்களா, சுகர் சேர்த்திருக்காங்களா. சுகரே வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான சுகர் சேர்த்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்திருப்பாங்க, அதுவும் சுகர் தான்.
சுகர்ன்ற பேரே இல்லாம வந்து சேர்த்திருப்பாங்க. நிறைய சுகரை வந்து வேற வேற இன்வெர்ட் சிரப் அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணதில்லை. அப்போ ஒரு இப்போ ஒரே ஒரு பாக்கெட் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க கடையில வாங்குறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 8 ஸ்பூன் சர்க்கரை இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு காஃபில சர்க்கரையை கம்மியா போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு 8 ஸ்பூன் சர்க்கரையை வாங்கி டபக்குன்னு குடிச்சிடும். அதுவும் என்ன ஆகும் அது அப்படின்னா, இப்போ ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டீங்கன்னா அது உடனடியா உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையா மாறும். அப்போ இதையெல்லாம் தவிர்க்கணும் தான் ஒரு ஆரோக்கியமான வழிமுறை வாழ்க்கை முறைக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசியம் நிறுவனம் வந்து யாராலையுமே வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு பாக்கெட் ஆரோக்கியமாவும் கிடைக்குது, விலை மலிவாகவும் நியாயமானதாகவும் கிடைக்குது, அதே சமயம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற மாதிரியான பொருட்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இந்தியாவில ஒரே ஒரு நிறுவனம் ஆசியம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு பொருட்களை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் மூலமா நான் இன்னைக்கு வந்து சில பொருட்களை பத்தி நான் சொல்ல போறேன். சோ என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மஜேதார் புஜியா அப்படின்னு சொல்லிட்டு, புஜியா வந்து நம்ம எல்லாருமே வந்து 10 ரூபாய் பேக்கெட்டு, பெரிய பேக்கெட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருப்போம். இது வந்து டேஸ்டாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் அது இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கடலை மாவு இருக்கு, அதே மாதிரி மாட் ஃபிளார் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பரி பீன்ஸ் அப்படின்ற ஒரு மாவு இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்து செய்யற ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு லேசா ஒரு காரத்தன்மை, ஒரு புளிப்பு, இந்த மாதிரி எதுக்காக சேர்த்திருக்க பொருளா இருந்தாலுமே அதுவுமே வந்து மிக தரமானதாவே கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காக்கா. இந்த காக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம், இது வந்து இது என்ன, இது நிறைய பேர் வந்து அந்த அந்த பார்த்த உடனே கேட்கறது என்னன்னா இது என்ன இது என்ன இது என்ன அப்படின்றதா, அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காக்கராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறதுல வட மாநிலங்கள்ல நிறைய சேர்த்துப்பாங்க. அவங்க வந்து கூட்டு மாதிரி வச்சு சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. அது வெந்தயக்கீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சா நம்ம நிறைய வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம அதை கூட வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, நம்மளோட சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் வித்தியாசமே தெரியாது, நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஸ்நாக்குமே பாத்தீங்கன்னா. சோ ஒரு ஹோல் வீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப எந்த பொருளையுமே வந்து நீங்க வந்து ஏமாத்தவே முடியாது ஒரு கன்சியூமர்ன்ற அளவுக்கு கன்சியூமர் ஆக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அத போட்டிருக்காங்க. ஆனா கன்சியூமர் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்காங்க, ஒரு பொருளை வாங்குறவங்க நுகர்வோர் எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% மக்கள் மட்டும்தான் அதை வந்து பார்த்து வாங்குறதுல இருக்காங்க. மத்தபடி எல்லாருமே ஒரு விளம்பரம் பார்த்து அது டேஸ்டா இருக்கு, அது பார்க்க நல்லா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் போறாங்களே தவிர அதுல என்ன இருக்கு, அது வந்து எவ்வளவு நமக்கு வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு ஃபேட் கிடைக்கும், அதுல இருந்து என்ன நல்லது கிடைக்குது நமக்குன்னு பாக்குறது இல்ல. அப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா ஹோல் வீட் ஃபிளார், இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழுமையா வந்து அந்த வெந்தயக்கீரையை வந்து அதுல வந்து சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த காக்கராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எண்ணெயில பொரிக்கிறதுன்னு சொல்றதை விட ரோஸ்டட், அதாவது அதுவும் எண்ணெய் தான், ஆனா ரோஸ்டட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மைன்றது கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெல்த் கார்டு ஆயில தான் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு பொருளுமே ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாருமே ஹெல்த் கார்டு ஆயில பண்றோம்னு. ஏன்னா ஏன் இதை நான் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு வந்து ஹெல்த் கார்டு ஆயில்ல ரைஸ் பிரான் ஆயில்ல செய்யறாங்கன்றது தெரியும். ஆனா நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எந்த ஆயில்ல செய்யறாங்கன்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் அவங்களுக்கு அதை சொல்ல முடியும். அதனாலதான் நான் வந்து பாம் ஆயில் பத்தி சொன்னேன். பாம் ஆயில் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பாம் ஆயில் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில்னு கூட சில நேரத்துல போட்டிருக்காங்க. ஆனா பாம் ஆயில், ரிஃபைன்டு பாம் ஆயில், இந்த மாதிரி நிறைய விதவிதமான பெயர்கள்ல அதை வந்து போடுவாங்க. எப்படி வந்து மைதாவை வந்து இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைன்டு வீட் ஃபிளார் அப்படின்றது வந்து இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ரிஃபைன்டு வீட் ஃபிளார்னா வீட் ஃபிளார் கோதுமை மாவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மாற்று ஒரு பேரை போட்டு எப்படியாவது மக்களை ஏமாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் வந்து பல நிறுவனங்களும் செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காக்கரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸும் சேர்ந்திருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வந்து வெறுமனே அப்படியே சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா
இதுல வந்து ஒரு ஒரு சாண்ட்விச் மாதிரி இதை வந்து சும்மாவே வந்து ஒரு புதினா சட்னி அதை தடவிட்டு மேல வந்து வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறமா நம்மளோட புஜியா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப வந்து ஒரு ஈவினிங் வந்து இது வெறுமனே சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அது அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் அது கம்மியா இருக்க மாதிரி கூட தோணலாம். ஆனா வந்து கொஞ்சம் ஒரு அதுல வந்து ஃபேன்சியா நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இல்ல வேர்க்கடலை மேல போட்டு அந்த மாதிரி சுண்டல் மேல வச்சு கொஞ்சம் சாட் மசாலா இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்கு. நல்லதும் கூட ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு சொன்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸ் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலு புஜியா. ஆலு புஜியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து உருளைக்கிழங்குல செய்யற ஸ்நாக் தான். சோ உருளைக்கிழங்குல செய்யற ஸ்நாக் அப்படின்னாலும் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரியோ இல்ல வெஜிடபிள் ஆயிலோ எதுவுமே சேர்க்கல. அவங்க என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில தான் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையாவே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல இருந்தோ இல்லைன்னா வேற ஸ்டார்ச் வகையான பொருட்கள்ல இருந்தோ எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனா இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படிங்கிறது குழந்தைங்க வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லது இல்ல. பெரியவங்க கூட சாப்பிடலாம். ஆனா வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறது நல்லது இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலு புஜியா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி, அதாவது ஸ்நாக்ஸ்ங்கிறதே குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கண்டிப்பா வந்து இது இல்லாம தவிர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளோட கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அதை சாப்பிடும் போது அது ஒரு புஜியா வந்து வேற டேஸ்டா இருக்கும். இது வந்து வேற டேஸ்டா இருக்கும். மார்க்கெட்லயும் நிறைய வந்து நான் இருக்கிற ஆலு புஜியா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. பெரிய 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 கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இதுல வந்து. சோ அதுல பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா விலையை கம்பேர் பண்ணாலும் சரி, தரத்தை கம்பேர் பண்ணாலும் சரி, வெஜிடபிள் ஆயில்ல போட்டிருப்பாங்க. அது என்ன வெஜிடபிள் ஆயில்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், அதாவது நம்மளுடைய பொருட்கள் நம்மளுடைய ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் இல்லைன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு அவ்வளவுதான் வந்து நம்மளுடைய ஷெல்ஃப் லைஃப் கொடுத்திருப்பாங்க. 8 மாசம் 8 மாசம் 9 மாசமே இருக்காது. இது எதனால அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஷெல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான ப்ரிசர்வேட்டிவ், அதாவது வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு இது வந்து இதுல எதுவும் பூச்சி எதுவும் வரக்கூடாது, இது வந்து ஈரத்தன்மை பட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது சேர்ப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ்களை வந்து கம்மியா தான் நம்மளுடைய நிறுவனத்துல தேவையான அளவு எவ்வளவு நாளைக்கு அது நல்லா இருக்குமோ அந்த பேக் பண்ற விதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ், அந்த அதுல இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள், அந்த காரத்துக்காக சேர்க்கக்கூடியது, அந்த புளிப்பு, லேசான புளிப்பு சுவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிறிஸ்பியா கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய அந்த ஆலு புஜியாவை சாப்பிட ஆசைப்படாதவங்க ஏற்பட. சோ புஜியா போட்டு நம்ம சாப்பிடுற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நிறைய பேல் பூரி இந்த மாதிரியான வெளியே வாங்குற உணவுகள்ல நிறைய வந்து நம்ம நிறைய ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம் இதெல்லாம். அதுல கூட பாத்தீங்கன்னா புஜியாக்கு பதிலா ஆலு புஜியா போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ ஒரு ஜஸ்ட் ஓமப்பொடி மாதிரி அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஷ்குஷ் மிக்சர். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக்சர். இது இனிப்பு மிக்சர்னு நம்ம இங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும். சோ இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்கா நம்ம வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் நிறைய இருக்கிற பொருட்கள் வந்து சேர்த்திருக்காங்க. சனா தால் சேர்த்திருக்காங்க, கார்ன்ஃபிளேக்ஸ், அதாவது நம்ம அவல் அவல் அதெல்லாமே சேர்த்திருக்காங்க. அந்த அவல், கார்ன்ஃபிளேக்ஸ், வேர்க்கடலை இது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரியான ஒரு சுவையில வந்து இந்த குஷ்குஷ் மிக்சர் இருக்கும். அது வந்து சில பேருக்கு வந்து அந்த ரொம்ப மிக்சர்னா காரமா இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்கும் இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு தன்மையோட லேசான புளிப்பு தன்மையோட ரொம்ப டேஸ்டா நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில்ல பண்ணிருக்காங்க. அப்போ இதுல ரைஸ் பிரான் ஆயில் தான் பண்ணிருக்காங்கன்றதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு சான்றும் தேவையே இல்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்து இந்தாங்க நீங்க பாருங்க எந்த ஆயில்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எளிதா நம்மளால காமிக்க முடியும். சோ நம்ம வந்து ரைஸ் பிரான் ஆயில்ல பண்ண ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய அளவுல இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா கண்டிப்பா அவங்க வாங்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்நாக் வந்து டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க வாங்குறாங்க. ஆனா வந்து அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்றதை அவங்க புரிஞ்சுக்கல. அப்ப அந்த எண்ணெய் என்ன பண்ணும், அது வந்து இத்தனை இத்தனை இருதய நோயாளிகளுக்கு காரணம் வந்து வெறுமனே வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறையோ மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சின்ன வயசுல இருந்தே அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஒரு நாளைக்கு அதாவது மாசத்துக்கே ஒரு ஒரு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா பாமாயில் வந்து 2வதா 3வதா ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்க மாசத்துல ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும், சாப்பிடலாம். ஆனா
இன்னைக்கு குழந்தைங்க அப்படியா சாப்பிடுறாங்க? எத்தனை விதமான ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ அத்தனை விதமான ஸ்நாக்ஸையும் தினமும் ஒரு வாட்டியாவது சாப்பிடுறாங்க. அப்ப அந்த தினமும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய உடல் என்ன நிலைமைக்கு ஆகும்? அதனாலதான் இன்னைக்கு வந்து இள வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணம் அது என்னன்னா இந்த பாம் ஆயில். இது நேரடியா வந்து இந்த இந்த பொருள்ல இந்த சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத தாண்டி இது என்ன எண்ணெயில செய்திருக்காங்கன்ற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டுமே போதும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக. அடுத்தது வந்து சட்பட்டி. சோ இந்த சட்பட்டி நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து குஷ்குஷ் மிக்சர் வந்து ஒரு இனிப்பு புளிப்பு சுவையா இருக்கும்போது சட்பட்டி மிக்சர்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு காரசாரமான ஒரு சுவையில இருக்கும். அதுவும் அந்த டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மசாலா, அந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தன்மையோட தான் இருக்கும். சட்பட்டி நிறைய பேரோட ஃபேவரட் வந்து சட்பட்டி மிக்சர், அந்த காரசாரமான ஒரு மிக்சர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரன்ச்சி மூங் தால். இந்த கிரன்ச்சி மூங் தாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நிறைய எனக்கு இந்த கிரன்ச்சி மூங் தால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து முன்னாடி இதுக்கு ஆர்சிஎம் வரதுக்கு முன்னாடிலாம் நான் ஹல்திராம்ஸோடதுல நான் சாப்பிட்டிருக்கேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மூங் தாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்கிறது அதிலே போட்டிருக்காங்க. நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வந்து நம்மளுடைய பாசி பருப்பு தான். அதாவது நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் தாண்டி நம்மளுடைய பாசி பருப்புல வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்குது, கொலஸ்ட்ராலும் இருக்காது, டிரான்ஸ்பாட் கிடையாது, ஃபைபர் இருக்கு. முக்கியமா என்னன்னா இந்த பாசி பருப்பை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்து அப்படின்னு சொல்லும் போது இந்த நார்ச்சத்துல என்ன இருக்கு, ஏன் நமக்கு நார்ச்சத்து வேணும்னு நம்ம நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு நார்ச்சத்து இல்ல அப்படின்னா அது பிஸ்கெட்டா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, நார்ச்சத்து ஒருத்தருக்கு சேரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நார்ச்சத்து முதல்ல, அதனாலதான் வெஜிடபிள் காய்கறிகளை முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நீங்க உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காய்கறிகள்ல நிறைய நார்ச்சத்து இருக்கு. அந்த நார்ச்சத்து என்ன பண்ணும்னா ஒரு பாதுகாப்பு வளையமா நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல, அதாவது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துல வந்து போய் தங்கிரும். அப்போ நம்ம அடுத்து சாப்பிடக்கூடிய உணவு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையோ இல்ல வேற கெடுதல்களையோ வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நார்ச்சத்துக்கு இருக்கு. அதனாலதான் முதல்ல வந்து நீங்க பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பழமோ காயோ நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க உணவை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப நார்ச்சத்து இருக்கிற பொருட்கள் என்னன்றதோ இல்ல அதோடைய பயன் பத்தியோ நிறைய பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். கண்டிப்பா அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கிரன்ச்சி மூங் தால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மிதமான ஒரு சுவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சால்ட் போட்டிருக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த புளிப்போட சாரி ரொம்ப அருமையான ஒரு சுவையா இருக்கும். அடுத்தது வந்து கோட்டட் பீனட்ஸ். கோட்டட் பீனட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான புரதத்தை கொண்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வறுக்கப்பட்டதுதான், அதாவது வந்து பொரிக்கப்பட்ட, அதாவது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அதுல இருக்க புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிகமாவே இருக்கு. டிரான்ஸ்ஃபேட்டோ கொலஸ்ட்ராலோ நம்ம ஏன் டிரான்ஸ்ஃபேட்டோ கொலஸ்ட்ராலோ இல்லை அப்படின்னா அதுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். நாம வந்து ஒரு கோட்டட் பீனட் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல கலரிகள் இருக்கு. பெரியவங்க வந்து கொஞ்சம் பார்த்துதான் சாப்பிடணும். ஆனாலும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது கூட அதுல வந்து இந்த டிரான்ஸ்ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் இல்லாததுனால அது அரிசி தவிட்டு எண்ணெயில செய்யப்படுறதுனால நமக்கு கண்டிப்பா வந்து பெரிய அளவுல பாதிப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்காது. அடுத்தது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோட்டட் பீனட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கடலையும் பாத்தீங்கன்னா நல்ல பெருசாவும், அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து ஒரு மசாலா கடையில வாங்கணும் அப்படின்னா அதோட டேஸ்டே ஒரு மாதிரி இருக்கும். அது எண்ணெயும் ஒரு காரணம். ஏன்னா வந்து கடலை ஏற்கனவே ஒரு எண்ணெய் தன்மை உள்ள பொருள். அதே சமயத்துல அதை பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயும் சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் நாள்லயே வந்துடும். இல்லைன்னா வந்து அதுல வந்து கெட்டு போன கடலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட கோட்டட் பீனட்ஸ் வந்து ஒரு ஒரு கடலை கூட பாத்தீங்கன்னா அது வந்து வேஸ்டாவே போகாது. எல்லாருமே வந்து அதுல காரத்தன்மையும் நல்லாவே இருக்கும். சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காரசாரமான ஒரு நொறுவை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கோட்டட் பீனட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னூக்கீஸ் பிஸ்கெட். சோ பிஸ்கெட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டானது ஃபைபர் பிஸ்கெட். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது கிரீம் பிஸ்கெட். அதை வந்து ஆனா வந்து ஏன் அதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விளம்பரங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். நம்மளே வந்து ரசிச்சிருப்போம் அந்த விளம்பரத்தை. எப்படி சாப்பிடணும், பிரிக்கணும், அதை வந்து பால்ல முக்கணும், இதை வந்து சாப்பிடணும் இப்படி. அதாவது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், அவ்வளவு ஆசையா சாப்பிடலாம்னு சொல்ற அந்த பிஸ்கெட்டை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர வச்சது நம்மளோட பிஸ்கெட் தான். ஏன் அப்படின்னா அந்த ஓரியோ அப்படிங்கிற பிஸ்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல பொருள் கூட இல்லை.
உண்மையாவே நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு நல்ல பொருளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அந்த பிஸ்கெட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமான பொருட்களை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாக்கெட்டா வாங்கி கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு வந்து விஷம் கொடுக்குற மாதிரி தான் அது. அதை வந்து இவ்வளவு கடுமையான வார்த்தையை நான் சொல்றதுக்கு சாரி, ஆனா வந்து உண்மை அதுதான். அந்த அந்த பிஸ்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கெடுதலானது. அந்த அளவுக்கு கெடுதலானது. நம்ம சொன்னோம்னா எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து நம்மள வந்து என்ன இப்படி சொல்றாங்களேன்னு யோசிப்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை ஒரே ஒரு பிஸ்கெட் கூட கொடுக்காதீங்க உங்க குழந்தைங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட ஸ்னூக்கிஸ் பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரிசி தவிட்டு எண்ணெயில செய்திருக்காங்க. டேஸ்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. டேஸ்ட்டுக்கு தானே நீங்க சாப்பிடுறீங்க. அந்த பிஸ்கெட்ல என்ன டேஸ்ட் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கு. அது இது பால்ல முக்கி சாப்பிட்டாலும் சரி குழந்தைங்க. இது அரிசி தவிட்டு எண்ணெயிலையும் நம்மளுடைய கோதுமையிலையும் செய்யப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அதாவது அதாவது எதையுமே வந்து அளவுக்கு அதிகமா நம்ம எதுவுமே அதுக்காக அவங்களுக்கு வந்து இது நல்லதுதான் அப்படிங்கிறதுக்காக உடனே தினமும் அதையே சாப்பிடறதுக்கு கொடுக்கறத விடவும் மாத்தி மாத்தி ஃபைபர் பிஸ்கெட்டோ கிரீம் பிஸ்கெட்டோ நம்மளுடைய ஸ்நாக்ஸையும் மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட பழகிடுவாங்க. அது ஆரோக்கியமான சாப்பாடு, அதாவது அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற ஸ்நாக்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம கொடுத்து விடும்போது கண்டிப்பா அவங்களும் ஆரோக்கியமாவே இருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஃபைபர் பிஸ்கெட்டு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிஸ்கெட்டை இப்போ நம்ம கோபால் சார் மீட்டிங்ல கூட சார் வந்து பிஸ்கெட்டை சாப்பிட வைக்க தெரியாது உங்களுக்கு எப்படி பிஸ்கெட் வைக்கணும்னு தெரியாதா, இங்க வாங்க பிஸ்கெட்டை கொடுத்தாரு சாப்பிட வச்சார். இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணி ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வாங்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சொன்னாலே வாங்கிட்டு போறாங்க நிறைய பேரு. ஆனா வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவாங்க. அது வந்து 100% நடந்திருக்கு, எல்லா நேரமும் நடந்திருக்கு. ஏன்னா அதோடைய டேஸ்ட், அதோடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட். அதே சமயம் இதுலயும் ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால வயிறு அடைச்ச மாதிரியோ இல்லைன்னா வந்து மோஷன் போக பிரச்சனையாக மாதிரியோ இருக்காது. 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு மேரி பிஸ்கெட்டை நீங்க வந்து வாங்கி சாப்பிடுறதும் ஒண்ணுதான். நீங்க வந்து சுகருக்கு டேப்லெட் சாப்பிடாமலே இருந்துக்கலாம். அதுக்கு நீங்க வந்து பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அப்படிப்பட்டதுதான். நீங்க அதை வந்து ஏன்னா நானே பண்ணிருக்கேன். நானே எங்க அம்மாக்கு முன்னாடி எல்லாம் வந்து மேரி பிஸ்கெட் வாங்கி போய் கொடுப்பேன், சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சுகர் அதிகமாகனதே நான் தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த பிஸ்கெட்ல முதல்ல மைதா தான் இருக்கு. மைதா இருக்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு என்ன பண்ணுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதை பத்தி நான் விளக்கமா சொல்ல விரும்பல. ஆனா வந்து நம்மளுடைய பிஸ்கெட்டை வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை திரும்பியும் வாங்கி அவங்களே வாங்கி சாப்பிடுவாங்க. திரும்பி திரும்பி வருவாங்க, அந்த பிஸ்கெட்காகவே வருவாங்க. நல்லா இருக்கு இந்த பிஸ்கெட் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல ரைஸ் பிரான் ஆயில், ஆட்டா மட்டும் இல்லாம வீட் பிரானும் சேர்த்திருக்காங்க. வீட் பிரான் அப்படிங்கிறது மேல உள்ள பகுதி, பிரான் அப்படின்றது மேல உள்ள தோல். அதாவது இந்த ஃபைபர் சத்து வந்து எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த வீட் பிரான்ல இருந்து தான் கிடைக்குது. நார்ச்சத்து முழுமையான தானியங்கள்ல தான் நார்ச்சத்து, முழுமையான தானியங்கள், காய்கறிகள், பழங்கள்ல தான் நமக்கு இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீட் பிரான் அப்படிங்கிறதோ ஆட்டா அப்படிங்கிறதோ ரைஸ் பிரான் ஆயில் அப்படிங்கிறதோ ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ புரோட்டீனும் கிடைக்குது உங்களுக்கு. ஒரு இந்த வீட் பிராண்ட் அந்த நார்ச்சத்தையும் உங்களுக்கு வந்து அருமையா கொடுத்துருக்காங்க. சோ இந்த 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 பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை 4-5 அதிகமா சாப்பிட்டுட்டா கூட, ஏதோ சாப்பிடல இது பிஸ்கெட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்க குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே ஒரு பேக்கெட் வேற ஏதோ ஒரு பிஸ்கெட் மார்க்கெட்ல விற்கிறது அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து மோஷன் போகிற ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா வந்து வயிறு வலி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப நம்ம பிஸ்கெட்ஸ், நம்மளுடைய ஆரோக்கியமான பிஸ்கெட் சாப்பிடும்போது கண்டிப்பா எதுவுமே நடக்காது. அடுத்தது நம்மளுடைய ஜீரா பிஸ்கெட். முன்னாடி கொஞ்சம் உப்பு தன்மை அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நானுமே அதை சாப்பிட மாட்டேன், உப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரியான அளவு உப்பு, சரியான சீரகம் வந்து பாத்தீங்கன்னா சீரகம் அப்படிங்கிறது சீரகம், அகத்தை சீர் பண்ணக்கூடியது. அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது சீரகம். அப்படி ஏன்னா சீரக தண்ணி வச்சு குடிக்கிறது இது எல்லாமே எதுக்காகனா உள்ளுறுப்புகள் வந்து சரியா வேலை செய்யணும், சீரா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த சீரகம் இருக்கிற ஒரு பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டேஸ்டாவும் இருக்கும். விலையும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விலை, நார்மலான விலை தான். அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதையும் விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த உப்பு சில பேருக்கு வந்து இனிப்பா இருக்கிறத விட கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கிறது பிடிக்கும், அதனால வந்து அதை சாப்பிடுறாங்க. ஆனா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஜீரகம் அப்படிங்கிறது. ரொம்ப நம்ம அதிகமா அளவுல உணவுலையுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஜீரகம்.
ஸோ ஜீரகம் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு நார்ச்சத்து, இதுவும் போல புரோட்டீன், ஃபைபர். நம்ம வந்து புரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் தனியா ஒரு சப்ளிமெண்டா நம்ம எடுத்துக்க சொல்லி சொல்றோம். குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய தினசரி ஸ்நாக்ஸ், உணவுப் பொருள், அதாவது அவங்க டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு, அதே சமயத்துல நம்ம மார்க்கெட்ல பாமாயில்ல செய்யக்கூடிய உணவு, அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல, பிரெட்டு, ஜாம், ஐஸ்கிரீம், எதுல எல்லாம் சேர்க்க முடியுமோ அது எல்லாத்துலயும் பாமாயில் தான் சேர்க்கிறாங்க. ஐஸ்கிரீம்னு நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஐஸ்கிரீம் இல்ல. குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துல தயவு செய்து ஐஸ்கிரீம் அதிகமா வாங்கி கொடுக்காதீங்க. எப்போது ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, ஆனா அதிகமா வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா அதுலயும் பாமாயில் தான் சேர்த்திருக்காங்க. அது ஐஸ்கிரீமே கிடையாது. ஆக்சுவலி பால்ல இருந்து மொத்தமா எடுத்திருக்காங்களான்னா அதுவும் இருக்காது. அதுல நீங்க பாத்தீங்க இன்கிரீடியன்ஸ் என்னைக்காவது நம்ம ஐஸ்கிரீம்ல பொதுவா பாக்குறது இல்ல. பிஸ்கெட்னா அடிக்கடி வாங்குவோம், அதை பார்ப்போம். ஆனா வந்து அந்த ஐஸ்கிரீம்ல பாக்குறது இல்ல. அப்ப அந்த ஐஸ்கிரீம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், இந்த பாம் ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐஸ்கிரீமா ஒண்ணு வாங்கி எப்போவாவது ஒரு வாட்டி வாங்கி கொடுக்கலாம், வீட்லயே செய்து கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாஷா வந்திருக்கு. அது பவுடரா இருக்கும் போதே அதை வந்து ஜூஸா, அதாவது ஐஸ்கிரீமா வந்து நம்ம குழந்தைங்க எல்லாமே செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்ல நம்மளோட ரோஸ் சர்பத் இருக்கு இல்லையா, அதுல வந்து கோலா ஐஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அவங்களே பண்ணிப்பாங்க. ஒரு வாட்டி நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து அதை படிப்பாங்க. ஏன்னா அந்த சம்மர் காலம் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸை விடவும் அவங்களுக்கு வந்து இந்த சில்லுன்னு குடிக்கக்கூடிய விஷயங்கள், இல்ல ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்களை வச்சே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கும் போது அவங்களும் வந்து ஆர்வமா வந்து நம்ம ஆர்சிஎம் பொருட்களை நிறைய பேருக்கு சொல்லவும் செய்வாங்க. அவங்களும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலுக்கு வருவாங்க. அப்ப தினசரி அவங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ் தானேன்னு சொல்லி 10 ரூபாய் 5 ரூபாய் இந்த மாதிரியான ஒரு நிறைய, நான் சொல்றது வந்து கொஞ்சம் தான், இதெல்லாம் பிராண்ட் பேரோட நான் சொன்னது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, அதாவது 2ஆம் நிலை டவுன் அந்த மாதிரியான இடங்கள்ல, கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அதுவே டூப்ளிகேட்டா தான் கிடைக்குது. இதுவே வந்து இவ்வளவு பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ஒரு கம்பெனியோடது இதுவே டூப்ளிகேட் தான் கிடைக்குதுன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப இன்னும் அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சின்ன சின்னதா ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் என்ன இருக்குன்னே தெரியாம அந்த குழந்தைங்க வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம பொருள்ல இது இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, தைரியமா சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி பாம் ஆயில் இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன கொடுக்குறீங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்லும் போது அது அழுத்தமா சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா குழந்தைங்கன்னும் போது எல்லாருமே யோசிப்பாங்க, ஓ நம்ம குழந்தைக்கு வந்து இதை கொடுக்கறதுனால இது வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு என்ன படிக்க போறாங்க, 20 வருஷம் கழிச்சு எப்படி கல்யாணம் பண்ண போறோம், எல்லாமே யோசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத யோசிக்கிறோமானா இல்ல. அப்ப அதை யோசிக்கணும் கண்டிப்பா. சோ நம்மளுடைய ஸ்நாக்ஸ கண்டிப்பான முறையில கொடுக்கலாம். ஏன்னா வெளியேதான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள்னு சொல்லும்போது இந்த ஸ்நாக்ஸை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆபத்தும் இல்லை, அவங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்களும் ஹாஸ்பிட்டல் போற செலவு கம்மியாகும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொருள் நம்மளுடைய ஆர்சிஎம் உடைய ஸ்நாக்ஸ் ரைஸ் பிரான் ஆயில்ல செய்தது. இது வரைக்கும் எல்லாருமே வந்து பொறுமையா என்னுடைய மீட்டிங் கேட்டதுக்கு மிக்க நன்றி. ஜெயார்சியம் குடார்சியம். நன்றி. வாழ்த்துக்கள் கவிதா மேடம். நான் கீசோல் மட்டும்தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, நான் இதெல்லாம் கூட பேசுவேன் சார் அப்படின்னு பேசி காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லா குழந்தைகளும் வந்து விழிப்புணர்வு அடைவேன். குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது எல்லாம் சாப்பிட்டா இங்கதான் வந்து சேர்ந்தாகணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இந்த அவேர்னஸ் எல்லா குழந்தைகளுக்கு தேவை. என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல நம்ம என்ன சாப்பிடணும்னு. கவிதா வந்து ரொம்பவே கூட சொன்னாங்க, துளி விஷம் குழந்தைகளுக்கு நம்ம விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே டு யூ பாடும்போதே உள்ள விஷத்தை தான் திணிக்கிறோம். கேக்குங்கிற பேர்ல நாம என்னத்தை வச்சு விஷத்தை தான் வெட்டி திணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து நாம என்னைக்கு அவார் ஆகிறோமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், சரியான ஆர்சிஎம் வந்து பண்ணக்கூடிய நபர்களா மாறுறோம். இதுல என்னன்னு கேட்டா சுத்தி இருக்கிற சொசைட்டி, குடும்பம், அப்புறம் வந்து டிக்னிட்டி, அப்புறம் வந்து என்னது பழகி போச்சு சார், இதெல்லாம் வந்து ஆகிறது இல்லை. ஆர்சிஎம்ங்கிறது வேற. என்ன வேறன்னு கேட்டா
ஆர்சிஎம்ங்கிறது ஹெல்த் ஓரியன்ட். எங்கெல்லாம் ஹெல்த் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து ஆரோக்கியம் இருக்குதோ, அங்கெல்லாம் ஆர்சிஎம் இருக்கும். ஆர்சிஎம் வந்து ஆரோக்கியம். எல்லாத்துக்கும் மாற்று கொண்டு வந்துட்டாங்க ஆர்சிஎம்ல. நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டா குட் ஆட், ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ரேட்டு, குட் ஆட் வந்து குட் ஃபுட், அது மாத்தியாச்சு. அது மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு மாற்றம். பிஸ்கட்டு நம்ம உண்மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேடம் சொன்னது. நம்ம இந்த பிஸ்கட் இருக்க பாருங்க, ஃபைபர் ரிச். அடாடா, நான் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் காலி பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எப்படி சாப்பிட்றேன்னே தெரியல, அது கரைஞ்சு உள்ள போயிருது. அப்படியே வாயில வச்சாலே கரையுது. கொண்டுட்டு போய் அப்படியே ஒரு கடைக்காரன் வாயில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, சார் காட்டுங்க, இந்தாங்க சார் அப்படின்னு போட்டு வந்துட்டீங்கன்னா, அவர் பிஸ்கட் நிறைய படலா கேட்டுக்கிட்டே இருப்பா, நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு டேஸ்ட். எதையும் நான் பாருங்க, எனக்கு இப்பதான் சாப்பிட்டா மறுபடியும் கூட எனக்கு எச்சில் ஊறுது. அவ்வளவு டேஸ்ட் நம்ம ஃபைபர் ரிச் பிஸ்கட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதே மாதிரி இந்த நம்ம ஆர்சிஎம் ஷாப் ஓனர் மேலதான் குடியிருக்கிறார். இந்த ஜீரா பிஸ்கட்டுக்கு அவர் வந்து ஜீரா பிஸ்கட்டுக்கு இல்லைன்னா அவர் முன்னே காலையில் வருவார், ஒரு 10 மணிக்கு சிக்குன்னு வருவாரு. சார் ஜீரா பிஸ்கட் 2 கொடுங்க. அவர் டெய்லி 2 சாப்பிட்றாரு. இது வந்து இல்லாம அவரால் இருக்க முடியல. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் ஒருத்தரை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு. சாக்லேட் பிஸ்கட் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் மேடம் சொல்லிட்டாங்க. அப்ப நாமெல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டுமே இருந்தா ஆகுமா? ஒரு பாராட்டெல்லாம் சொல்றது இல்லையா? எல்லாம் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க கவிதா ராம்குமார் மேடத்துக்கு. நான் இதுலயும் கூட பேசிடுவேன் சார் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள், அற்புதம். ஹெல்த் அவேர்னஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவேர்னஸ். வேற யாராச்சும் வாழ்த்துறை வழங்க விரும்பினா வாழ்த்துறோம் நினைக்கிறேன் சார். நீங்க எப்ப வேணாலும் வாழ்த்துங்க மேடம். நீங்க வாழ்த்து சார். மீண்டும் வந்து விட்டீர்கள், மீண்டும் வந்து விட்டீர்கள். அதாவது என்னால வந்து பேசாம இருக்க முடியலங்க சார். என்னால இருக்கவே முடியல. கண்ணு கலங்கிடுச்சு. எப்பேற்பட்ட ப்ராடக்ட் பேசுறதுனால கண்ணு கலங்கிடுச்சு உங்களுக்கு. ஆமாங்க சார். கவிதா வந்து எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு தேவை. அதாவது மலேசியால பாத்தீங்கன்னா, அந்த நான் போயிருக்கேன் பிளைட் வந்து அப்படி போகும்போது ஃபுல்லா ஆயில் பாம் மரங்க தான். ஆயில் பாம் மரம் தான் சொல்லுவாங்க. காட்டை அழிச்சு, ரப்பர் தோட்டத்தெல்லாம் அழிச்சு, முழுக்க வந்து ஆயில் பாம் தோட்டங்க தான் இன்னைக்கு வந்து காடுகள் அழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த நாட்டிலே அந்த மக்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்களாம். பாமாயில வந்து அந்த நாட்டிலே அந்த மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஃபுல்லா நமக்கு இறக்குமதி, ஃபுல்லா இன்னைக்கு ரேஷன்ல வந்து விஷத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எவ்வளவு ஒரு அற்புதமான. நான் உடனடியா கேட்டேன் ஜெகதீசன் சார், சார் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா சார், இது மிகப்பெரிய விழிப்புணர்வு. எக்ஸலண்ட் கவிதா. நிறைய பெண்களை காப்பாத்ததான் உங்களுக்கு தெரியும் நிர்ஜரா கீசோல் மூலமானு பார்த்தா, இன்னைக்கு குழந்தைங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்த அழகா டச் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், மிகப்பெரிய விழிப்புணர்வு. இதெல்லாம் நீங்க லைவ் மீட்டிங்ல வந்து பேசும்போது அவ்வளவு நல்லா. நிறைய குழந்தைங்களோட தாய்மார்களை உட்கார வைக்கணும். தாய்மார்களை வந்து இன்னைக்கு வந்து உட்கார வைக்கணும். அவ்வளவு ஒரு அருமையான விஷயத்த வந்து வியாபாரம்ன்ற பேர்ல வந்து எங்கேயோ குறி வச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரியலி அதாவது சொல்லுவாங்க, எந்த ஒரு நாட்டில் படிப்பும் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கிடைக்கின்றதோ அந்த நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்வாங்க. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆர்சிஎம் வந்து நம்ம எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, இப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்துவது. இப்படிப்பட்ட லீடர்ஸ், உங்களை மாதிரி லீடர்ஸ் மூலமா வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. உண்மையிலேயே நான் உனக்கு வாழ்த்துக்கிட்டே இருக்கேன்மா, வாழ்த்துக்கிட்டே இருக்கேன். நீடூழி வாழ்க்கை, எல்லா வளமும் பெற்று ஆர்சிஎம்ல நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க கண்டிப்பா. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு உணர்ச்சி வசப்பட்டுச்சு, கண்ணு கலங்குது. ரியலி சூப்பர் கவிதா. வாழ்த்துறமா எல்லாருடைய வாழ்த்துக்களை. இதெல்லாம் 1000 பேர் மத்தியில பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். 1000 பேர் 2000 பேர் லட்சக்கணக்கான பேர் மத்தியில பேசப்பட வேண்டிய ஒரு அருமையான விஷயத்தை நீங்க எடுத்திருக்கீங்க. எமரால் சார், கோடி நன்றி உங்களுக்கு. கோடி நன்றி. சின்ன பையனா மாதிரி பிஸ்கட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். நன்றி வெண்மதி மேடம், சிறப்பு. வெண்மதி மேடம் உளமாற வாழ்த்திட்டாங்க. ரவி சார் வந்து சமீபத்தில் ஒரு தகவல் சொன்னார். என்னன்னு கேட்டா, இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொன்னார். அது அதோட கொடுமை. அது நடக்குமான்னு கேட்டா, இந்த அவேர்னஸ் இல்லைன்னா நடக்கும். இந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம சாட்டர்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க.
எந்த வீட்லயாவது அந்த குழந்தைகளை கொண்டுட்டு போய் உள்ள சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டா கொஞ்சம் பேர் வர. ஆனா இப்ப கூட அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அர்ஷன் இந்த மாதிரி பசங்க தான் உள்ள வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அப்புறமாவது கவிதா ராம்குமார் பேசுனதுக்கு அப்புறமாவது உங்க பிள்ளைகளை அந்த சாட்டர்டே ஈவினிங் 8 o'clock மீட்டிங்ல உள்ள கொண்டுட்டு வாங்க. அங்க இதே அவேர்னஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த பசங்க பேசுறாங்க. கவிதா மேடம் பேசுனது நமக்கு வந்து அவங்க மெச்சூர்டு. பட் குழந்தைங்க பேசுறாங்க, இதுல இது இருக்குது, இதுல இருக்குன்னு பேசுறாங்க. அது பாத்தீங்கன்னு சொன்னா, புலல் இனிது யாழ் இனிது எம்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மழலையில கேட்டு பாருங்க எவ்வளவு இன்பமா இருக்கும். வாழ்த்துக்கள் கவிதா மேடம். இப்படி வந்து வெண்மதி மேடத்தை கண் கலங்க வச்சுட்டீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் வாங்கண்ணா. செல்வராஜண்ணா கும்பகோணம் பாத்தீங்கன்னா அடேங்க அப்பா திருநாகேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வாழ்த்துறாரு மேடம். நீங்க என்ன நாகர்கோயில், அவர் பாருங்க கும்பகோணம். வாங்கண்ணா, அன்மியூட் பண்ணுங்க அண்ணா. உங்களை அன்மியூட் பண்ணீங்க செல்வராஜனா. வெல்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கவிதா ஆண்டி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. கவிதா ஆண்டி சொன்ன எல்லா ஸ்நாக்ஸுமே நான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப கூட அப்பா மேங்கோ கிரன்ச் ஆர்டர் போட சொல்லியிருக்கேன். ஆனா அந்த காக்கரா மேத்தின்னு அது சாப்பிட்டது இல்லை. இப்ப நீங்க எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன் கவிதா ஆண்டி. நான் இப்ப கூட மேங்கோ கிரன்ச் ஆர்டர் போட சொல்லியிருக்கேன். அதுல உங்களுக்கு ஐஸ் செஞ்சு தரேன். உங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே தரேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுதான் அனனியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனனியா. பாத்தீங்களா, பெரியவங்களுக்கு கூட தோணுமானது அந்த பொண்ணுக்கு தோணுது வந்து சொல்லுது. பாத்தீங்களா, அதனால நம்ம கேட்கிறோம். பட் அத வந்து நம்முடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் மனிதர்கள். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர். அதனால் நமக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அதனால் நமக்கு மட்டும்தான் பேச தெரியும். இல்லைன்னா வந்து இப்ப கவிதா மேடம் பேசுனது எங்க வீட்டு சிங்கம் வந்து கேட்டுட்டு இருந்தா அதே கூட வந்து பேச ஆரம்பிச்சு. அதனால வாழ்த்துக்கள் கவிதா மேடம். நான் மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன். செல்வராஜன் பேசி வேற யாராவது சிரிப்பீங்களா உள்ள? சரி, நம்ம மக்கள் இப்படியே பழகிட்டாங்கம்மா. கேட்கறதோட சரியா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். சொல்ல மாட்டாங்க. ஜெகதீசன் சார் வந்து வாழ்த்துங்க சார். இங்க இருக்கிறாரு ஜெகதீஷ். அவருக்கு உடம்பு முடியலமா, பேச முடியாம. அவருக்கு உடம்பு முடியாம. யாரு SS யாருன்னு பேர் சொன்னாதான் அன்மியூட் பண்ணுவோம். அது என்ன SS SS யாரு? சரி கிடக்குது, ஏதோ ஒருத்தர் வந்து பேசுங்க. ஆனா உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. நான் தான் SS. ஹலோ SS. சாரி சார். எஸ் சார், வணக்கம் சார். பேரை வந்து மென்ஷன் பண்ணாம விட்டேன். காலையில் தான் பேசணும். ஆவடியில இருந்து பேசுறேன் சார். நானு ஆவடி சுரேந்தர். நம்ம சுரேந்திர. சரி 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 ஆமா சார். ஆமா, அப்பா இல்லாத இடத்த வந்து நம்ம நிறைவேற்றோம் இல்லைங்களா. அப்பா வந்து கொஞ்சம் வேலையா போயிருக்காரு. அதனால எப்பவுமே அவர் தான் பேச சொல்லி கேட்பாரு. சரி, அதனால நம்ம பேசிடுவோம்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் நம்ம கவிதாக்கா பேசுறது வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா வந்து அக்கா கிட்ட கத்துக்க நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து கத்துக்கிட்டு இப்போ வெண்மதி மேம்ல வந்து கண்ணீர் வர மாதிரி பேசுனாங்க. எனக்கு கேட்கும் போது வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதை கேட்கறதுக்கு வந்து நேராம போய் கிளாஸ் போய் அட்டன் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. கவிதாக்கா, அக்கா இந்த மாதிரி வந்து ஜூம்ல வந்து ஒரு 20 பேரோட நிறுத்திக்காம ஒரு என்ன சொல்றது, டெல்லியில ராஜஸ்தான்லாம் வந்து பெரிய மீட்டிங்லயே வந்து பேசணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்குக்கா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சுரேந்தர். நன்றி. வாழ்த்துவதற்கு வாய் இருந்தா போதும், மனம் வேண்டாம். வாய் இருந்தா போதும். நாளைக்கு வந்து உலக மகளிர் தினம். நாளைக்கு என்னன்னு கேட்டா, அதுல நம்ம சுரேந்தர் அவங்க அம்மா தான் பேசுறாங்க, ராஜலட்சுமி மேடம். அவங்களதான் களத்துல இறக்குற நாளைக்கு இரவு 8 மணி கூட்டத்துல. காலையில இவங்க யாரு, நம்ம நியூட்ரி சார்ஜ் சிவராமன், ரூபா சிவராமன். வாங்கம்மா, வாங்க மேடம். கிரேட் எஃபர்ட் கவிதா. உங்களோட கிரியேட்டிவிட்டி எவ்ரி டைம் ஒரு டாபிக்கா எடுத்தா அதை எப்படி வந்து பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணி எப்படி அது இன்ஃபர்மேட்டிவா ஆஸ் வெல் அஸ் ப்ராடக்ட், மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட், அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்லி ஒரு டீச்சர்ஸ் டச்சோட ஒரு வாட்டியும் ஒரு லெசனை பசங்களுக்கு எப்படி புதுசா எடுத்து சொன்னா அது எப்படி வந்து அவங்க மண்டையில ஏறும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யூ டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். நிறைய எஃபர்ட் எடுத்து அதை வந்து போய் சேர்க்கக்கூடிய
அதுவும் இப்போ வந்து க்ளோஸ் டு சம்மர் ஹாலிடேஸ், ரைட் டைம் ஃபார் ஸ்நாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டைம்ல ஸ்நாக்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் அடிட்டிவா சொன்னது இது ரியலி ரொம்ப பிரமாதமா இருந்தது. வே யூ டுக் இட் வாஸ் நாட் போரிங். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஓ அந்த டீச்சர் கிளாஸா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி டைம் ஐ ட்ரை டு மேக் இட் whenever there is a session. I'm not selective about what I'm saying. Most of the sessions I attend, but I try to make an earnest effort to see yours. அது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் யூ நெவர் என்ன சொல்றது, எங்களை வந்து இன்னும் அதிகமா தான் அடுத்த வாட்டி என்ன வரும், வாட் வில் யூ டாக் அபவுட் அப்படிங்கறது எடுத்துன்னு போறீங்க. இட் வாஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ், வெரி கிறிஸ்ப் இன் த கிவன் ஸ்பேன், and which is much needed. ஏன்னா palm oil has nothing else than saturated fat and high calorie diet. So அந்த palm oil வந்து not only in food packets ல இருக்கு, it is there in our cosmetics, in every aspect that you take, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ காஸ்மெட்டிக்ஸ்ல நம்ம வந்து எவ்வளவு மேன்மையா இருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ரைட் ஃப்ரம் லிப்ஸ்டிக்ல இருந்து நம்ம வி டோன்ட் யூஸ் அனிமல் ஃபேட், வி டோன்ட் யூஸ் பாம் ஆயில், அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இட்ஸ் அ பிக் பூன் டு பிரிங் அபவுட். ஒரு சேஞ்சை கொண்டு வரது வந்து ஆர்சிஎம்ஆல மட்டும்தான் முடியும். அந்த நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்சை கொண்டு வர முடியுங்கிறது இந்தியால டெஃபினெட்லி ஒரு வாட்டியும் சிசிஜிஐயா வந்து அது ஊர்ஜிதப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. The process is happening. Anna, it should go rapid up. Thank you so much. Looking forward to your next session. Thank you. Thank you, ma'am. Thank you all leaders. சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. அமரால் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஆமா, இது தெரியாம பேசிட்டு இருக்கேன் பாத்தியா, எனக்கு இங்க இருக்கிறவங்களுக்கே கூட கேட்காது. சரி நன்றிங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். நாளைக்கு 8 மணி கூட்டத்துல நம்ம ராஜலட்சுமி ஆவடி மீசை சுகுமாருடைய ஒய்ஃப் நிறைய பேசுற சார், நிறைஞ்சு பேசுறது இருக்காங்க. அவங்களோட 1.5 வருடத்துக்கு ஓனர் நம்ம சுவாதி மேடத்தை இணைக்கிறோம். இப்போதான் வேற சார் பேசினாரு. அதனால இணைஞ்சு நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை பண்ண போறோம். ஏன்னா மகளிர் தினம் நாளைக்கு காலையில நியூட்ரி சார்ஜ் 6 மணிக்கு என்னுடைய மீட்டிங் இருக்கு, எஜுகேஷனல் மீட்டிங்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8 மணிக்கு நம்ம மேடம் ராஜலட்சுமி மேடமும் சுவாதி மேடமும் இணைந்து கலக்கிற ஒரு அற்புதமான மகளிர் தின ஒரு லேடி ஹஸ்பண்டோட பிசினஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு அவங்க பேச போறாங்க. இவங்களும் ஹஸ்பண்டோட தான் பண்றாங்க, பட் எப்படி பெஸ்டா பண்றதுன்னு இவங்க பேச போறாங்க. அவங்க வந்து எப்படி ஸ்டார்டிங், இவங்க எப்படி பெஸ்ட், ரெண்டுமே வந்து தி பெஸ்டா இருக்கும். அதனால நாளைய கூட்டத்தை தவற விடாமல் உங்க குடும்பத்தோட பங்கு வருங்க. குடும்பத்தோட ஆர்சிஎம் பண்ணா எப்படி இருக்கும் அது நாளைக்கு பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயாசியம், குட் ஆசியம், ஜெயாசியம், குட் ஆசியம்.